இந்த விஷயத்துல மீனவ மக்களோட நிற்காமல் மீனவர்களோட உரிமையை மீட்டெடுக்காமல் சும்மா நீங்க சொன்னது போல கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு அந்த மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நகராமல் இப்படியே தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும். அவன் என்ன சொல்லுவாங்க, உடனே ஒன்றிய அரசு இவர்கள் வந்து ஆன்டி இண்டியன்ஸ், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னுவாங்க. இங்க மாநில அரசு என்ன சொல்லும், இவன் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறான், அப்ப இவன் வந்து பாஜகவுடைய பி டீம். இந்த ஒரு பேட்டர்ன்ல ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவாங்க. மக்கள் மீதோ மீனவ சமுதாய மக்கள் மீது இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இருந்தா இப்படி ஒரு வார்த்தை வருமா? இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, நீங்க ஒன்றிய அரசை எதிர்த்து பேசிட்டீங்கனாலே அவங்க ஆன்டி இண்டியன். இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றது நம்மளுடைய அறிக்கை மிக தெளிவாக நம்ம தீர்மானத்தில் சொல்லியிருக்கோம். எங்களுடைய இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது இப்போது கட்சியாக மாறிய பிறகும் கூட பல்வேறு இடர்பாடுகளில் வந்து மீனவ மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து நம்முடைய இயக்கம் வந்து கொண்டிருக்கு. அவர்களுடைய உடைமைகளை சிறைப்பிடிக்கிறாங்க, அதை திரும்ப பெறுவதற்கு வந்து மிகப்பெரிய அளவிலான தொகையை வந்து அவர்கள் வந்து அபராதமாக விதிக்கிறாங்க. அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்காம மீண்டும் 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 ஒன்றிய அரசை வலியுறுத்தி இதற்கான ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும். மீனவ சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் இந்த பட்ஜெட் வரும்பொழுது வட மாநிலங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டில் வந்து அதிகமான நிதி ஒதுக்கப்படுவதும் தென் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியலையாமா? கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கை ஏற்றாதான் நிதி கொடுப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்களே, அப்போ அவங்களுக்கு தெரியலையாமா? ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் கொண்ட மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தையும் அந்த மக்களையும் வந்து நம்ம மாற்றணும், அதோடைய பேஸே நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த மொழியை சிதைத்து விட்டால் போதுமானது. Taste the Daily. சார், இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுறார்கள், அப்புறம் அங்கே இருக்க மீனவர்கள் தாக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு கடித பரிமாற்றம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு, பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை எப்படி பார்த்து இதுக்கு மிக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தார். தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் வந்து அவர்கள் நலன் சார்ந்து நிற்க வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தில் அதற்கு வந்து ஒரு தீர்மானம் ஒன்று நம்ம நிறைவேற்றணும். நம்மளுடைய பொதுக்குழு செயற்குழுவில் இருந்து நம்ம நிறைவேற்றணும். அதில் மிக தெளிவாக எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த கச்சத்தீவு அப்படின்றத வந்து தாரை வார்க்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் வந்து கொல்லப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை தடுக்கிறோன்னு சொல்கிற யாருமே அதற்கான முன்னெடுப்புகளை மிகச்சரியாக எடுக்கவில்லை அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஏன்னா இன்றைக்கு வந்து மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்க செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது நம்மளுடைய அறிக்கை மிக தெளிவாக நம்ம தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஐநாவின் வந்து அந்த கடல்சார் சார்ந்த அந்த திட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லும் அந்த வழிகாட்டுதலின் படியில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உரிமைகளை வந்து நீங்கள் வந்து இலங்கை அரசோடு அமர்ந்து பேசி மீன்பிடிக்கான உரிமை இல்லை வந்து அந்த எல்லை வரையறை இல்லை வந்து அந்த எல்லையை தாண்டி ஒரு வேலை பிடிக்கும்பொழுது அது ஒரு மனிதாபிமான செயலாக பார்த்து அந்த மீனவ மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க ஒன்றிய அரசு முன்னெடுப்பு நடத்த வேண்டும். அந்த ஐநாவினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தி இருக்கோம் ஒன்றிய அரசு. இதை வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு மிக சீரிய அளவில் வலியுறுத்தி அதை செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தில் நம்ம தெளிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து தலைவர் அவர்கள் வந்து மீனவர்கள் பிரச்சனையில் வந்து நிற்கக்கூடியவர். அவர் ஏற்கனவே வந்து நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனவர் பிரச்சனைக்காக வந்து மிகப்பெரிய அளவில் குரல்களை எழுப்பியவர் நம்முடைய தலைவர். அவர் தொடர்ந்து மீனவ மக்களோட நின்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய படங்களில் கூட வந்து அவர் வந்து பல இடங்களில் வந்து மீனவர்களுக்காக பல விஷயங்கள் பேசியிருக்கிறார், பொதுவெளியிலும் அவர்கள் பேசியிருக்கிறார். அதே போல் எங்களுடைய இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது இப்போது கட்சியாக மாறிய பிறகும் கூட பல்வேறு இடர்பாடுகளில் வந்து மீனவ மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து நம்முடைய இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நம்ம மீனவ சமுதாய மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்கமாக கழகமாக நம்முடைய கழகம் இருக்குது, நம்முடைய தலைவர் இருக்கார். நம்ம அதனால தான் அன்றைக்கு முதல் தீர்மானத்திலேயே அந்த 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது அதுலேயுமே இந்த தீர்மானத்தை நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம முன்னெடுத்தே ஆக வேண்டும். மீனவர்களுக்கு வந்து தேவையான, ஏன்னா இன்றைக்கு வந்து மீனவர்களை வந்து அவர்கள் சிறைப்பிடிக்கிறார்கள்னு ஒரு பக்கம், இல்லை மீனவர்கள் வந்து சுட்டு கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, அங்கு சிறைப்படுத்தக்கூடிய மீனவர்களுடைய படகுகளை வந்து சிறைப்பிடிக்கிறாங்க, அவர்களுடைய உடைமைகளை சிறைப்பிடிக்கிறாங்க, அதை திரும்ப பெறுவதற்கு வந்து மிகப்பெரிய அளவிலான தொகையை வந்து அவர்கள் வந்து அபராதமாக விதிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கொலை செய்வது மட்டும் பிரச்சனை இல்லை, சிறைப்படுத்துவது அவர்களை விடுவிப்பது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த உடைமைகளை திரும்ப பெறுவதற்கு
மிகப்பெரிய அளவான தொகை வந்து அபராதமாக விதிக்கப்படுது. அப்போ அந்த தொகையை வந்து அந்த மீனவர்களால் எப்படி கட்ட முடியும்? எப்படி அவர்களோட உடைமைகள் வந்து நம்ம திரும்ப பெற முடியும்? அவர்கள் எப்படி திரும்ப தன்னுடைய மீனவ தொழிலை வந்து அவர்கள் எப்படி செய்ய முடியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வைத்து தான் அந்த ஐநா வழிகாட்டுதலின்படி இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள், பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றிய அரசு இதற்கான சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும். அதை ஒன்றிய அரசு செய்ய தவறும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்காம மீண்டும் 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 ஒன்றிய அரசை வலியுறுத்தி இதற்கான ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும், மீனவ சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எங்களுடைய தலைவர் வந்து தீர்மானத்தில் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த மீனவர்களை வந்து பாத்தீங்கன்னா கடத்தல்காரர்கள் அப்படின்ற ஒரு தோணில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இங்க இருந்து நிறைய விஷயங்களை கடத்திட்டு போறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனால தான் அரெஸ்ட் பண்றாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதெல்லாம் ஒரு மாநில தலைவர் மக்கள் மீதோ மீனவ சமுதாய மக்கள் மீது இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வருமா? இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, நீங்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து பேசிட்டீங்கனாலே அவங்க ஆன்டி இண்டியன், அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் கடத்தல்காரர்கள், அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், இப்படின்ற ஒரு முத்திரையை குத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. மாநில அரசும் அதற்கு சற்றும் சளைக்காம இந்த விஷயத்தில் மீனவ மக்களோட நிற்காமல், மீனவர்களோட உரிமையை மீட்டெடுக்காமல், சும்மா நீங்கள் சொன்னது போல கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் காணாமல், அந்த மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நகராமல் இப்படியே தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும். அந்த மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் அந்த மக்கள் போராடுவார்கள், கஷ்டப்படுவார்கள், அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பறிக்கப்படும், சிறைப்படுத்தப்படுவார்கள், உறவுகளை இழப்பார்கள், உயிர்களை இழப்பார்கள். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம தங்களுடைய இருப்பு, சும்மா நானும் என் பேருக்கு வந்து அறிக்கை கொடுக்குறேன், நானும் பேருக்கு கடிதம் எழுதுறேன்னு சொல்லி எழுதிக்கிட்டு இந்த விஷயத்தில் எந்த விதமான முயற்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஒன்றிய அரசு வந்து இதற்கான தீர்வை நோக்கி இலங்கை அரசோடு பேச வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி இதை செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் என்ன சொல்லுவாங்க, உடனே ஒன்றிய அரசு இவர்கள் வந்து ஆன்டி இண்டியன்ஸ், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்வாங்க. இங்கே மாநில அரசு என்ன சொல்லும், இவன் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறான், அப்போ இவன் வந்து பாஜகவுடைய பி டீம். இந்த ஒரு பேட்டர்னில் ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவாங்க. கேள்வி கேட்கறவன் எனக்கு எதிரானவன், கேள்வி கேட்கற எதிரான ஒரு முத்திரையை கொடுத்து பெயிண்ட் அடிக்கிறது. இவங்க பாஜக பி டீம்னு பெயிண்ட் அடிப்பாங்க, அவங்க வந்து ஆன்டி இண்டியன் ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க. ஓகே. ஆனால் இப்போ ரீசெண்டாக அமித்ஷா அவர்கள் வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அந்த மாதிரி தேச விரோத அரசுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கு பெருசாக ஒரு எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனே வந்து டிஎம்கே காமிச்ச மாதிரி தெரியல. அதுதான் நம்ம சொன்னோம்ல, இவங்களுடைய பேட்டர்னே இப்படி தான். தொடர்ந்து இவர்கள் மக்களை தேச விரோதின்னு சொல்லுவாங்க, மாநிலத்தை தேச விரோதம்னு சொல்லுவாங்க, ஆட்சியை தேச விரோத ஆட்சின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு எதிராக செயல்பட்டாலே தேச விரோதிகள் என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். நம்ம ஜனநாயகத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாத, ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இப்படி பேசுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அவர்கள் அப்படி பேசலனா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். சார், இன்னும் ஒரு சில பேர் சொல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க தமிழ் மீனவர்களுக்கும் அங்கே இருக்க தமிழ் மீனவர்களுக்கும் தான் பிரச்சனை. மீன் யார் அதிகமாக பிடிக்கிறதுன்ற பிரச்சனை. எல்லை தாண்டி நம்ம மீனவர்களும் நிறைய பேர் போகிறாங்க, மீன் அதிகமாக கிடைக்குதுன்ற ஒரு ஆசைக்காக போய் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய தேச விரோத குற்றமாக பார்க்காமல் மனிதாபிமான அடிப்படையில் நம்ம வந்து இதை பார்த்து இதற்கான தீர்வுகளை நோக்கி முன்னேற வேண்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு தேச விரோத செயல் போல் நீங்கள் வந்து கொலை செய்வதும் சிறைப்படுத்துவதும் உடைமைகளை பறிப்பதும் மிகப்பெரிய வகையிலான தொகையில் வந்து நம்ம வந்து போடுற அவங்களுக்கு விதிக்கிறதும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலான விஷயம். இதை மனிதாபிமான அடிப்படையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை ஐநா ஏற்கனவே வழிகாட்டி இருக்குது. அந்த வழிகாட்டுதல் படி செயல்படுங்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சொல்யூஷனை தான் சொல்கிறோம். நான் முதலே சொன்னது போல தான், எந்த ஒரு பிரச்சனையுமே குற்றம் சாட்டுவது மட்டும் எங்கள் வேலை கிடையாது. அதற்கு பாசிபிளாக என்னென்ன சொல்யூஷன் இருக்கோ அதையும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் எடுத்து விவாதிப்பது கிடையாது. அதை எடுத்து இந்த அரசாங்கம் வந்து துளியும் ஆய்வு செய்வது கிடையாது, கலந்தாலோசிப்பது கிடையாது. பேசிய உடனே ஏதாவது ஒரு பெயிண்ட் டப்பாவை இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொன்ன ஒரு விஷயம் இது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருமொழி கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு இந்திக்கு எதிராக அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. மெட்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இதே வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சன ரீதியாக வந்து சவுத் இண்டியன்ஸ் டெவலப் ஆக மாட்டாங்க, தே ஆர் நாட் லவ்விங் ஃபார் யூனிட்டி அப்படின்ற மாதிரி, நம்ம என்னமோ ஒற்றுமையை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இதை வந்து சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்னு வந்து இந்த விஷயங்களை உள்ளார்ந்த மனதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்துக்கொண்டு செயல்படுறதே இந்த ஒன்றிய அரசு தான். இது மிக வெட்ட வெளிச்சமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த பட்ஜெட் வரும்பொழுது வட மாநிலங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டில் வந்து அதிகமான நிதி ஒதுக்கப்படுவதும் தென் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியலையாமா? கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கை ஏற்றாதான் நிதி கொடுப்போம்,
அப்படின்னு மிரட்டுறாங்களே, அப்போ அவங்களுக்கு தெரியலையாமா, இப்போ மட்டும் தான் தெரியுதா? அதுவும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதிகமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஆமாம், இதெல்லாம் அவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவர்களுக்கு என்னன்னா, தமிழ்நாடு எப்போவுமே மூன்றாவது மொழி திணிப்புக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இந்த மாநிலத்தை அப்படி தான் கட்டமைத்திருக்கிறார்கள். நம்முடைய கொள்கை ரீதியாகவும் நம்ம அப்படி தான் நிற்கிறோம். இந்த இருமொழி அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே நம்ம மிக தெளிவாக மிகப்பெரிய வெற்றிகளை நம்ம பெற்றிருக்கிறோம். ரீசெண்டாக ஒரு பிடிஆரோட இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கரண் அப்பாவோட ஒரு இன்டர்வியூ வந்து வயலில். ஆமாம், நம்ம பார்த்தோம். உண்மை அதுதான். அந்த இன்டர்வியூட கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து தமிழ்நாடு, எக்கச்சக்க பேர் ஆல்மோஸ்ட் 99% தமிழ்நாடுக்கு ஆதரவான விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இல்லைங்க, நாகாலாந்து, மணிப்பூர். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல வந்து இந்தி பிரச்சார சபா இருக்கு. இந்தி படிக்கக்கூடிய சென்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு லெவலில் ஒன்றிய அரசின் சார்பில் இருக்கு. எத்தனை இடங்கள்ல வட மாநிலங்களில் தமிழ் படிக்கக்கூடிய சென்டர்ஸ் இருக்கு? நம்ம பதில் இருக்கா அவங்க கிட்ட? காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிர தமிழ் சங்கம்னு வச்சவங்க ஏன் இந்த பிரச்சார சபா தமிழ் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க? தமிழ் கற்கக்கூடிய அந்த பிரச்சார சபாக்களே அங்கே அவங்க நிறுவனத்து கிடையாது. எத்தனை யூனிவர்சிட்டியில் தமிழ் கிடையாது. நம்ம யூனிவர்சிட்டிஸ் சான்ஸ்கிரிட் இருக்கு, ஹிந்தி இருக்கு. நம்ம எல்லா மொழிகளையும் இங்கே வச்சிருக்கிறோம். அங்கே எத்தனை மொழிகள் வந்து கற்றுக்கொள்ள, தென் மாநிலங்க மொழிகள் எத்தனை இடங்களில் வட மாநிலங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது? எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் அதன் மூலமா பயனடைஞ்சிருக்கிறாங்க? ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹரியானால தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா அலுவல் மொழியா இருந்துச்சு. அது பெரிய இன்றைக்கு உலகம் முழுவதும் மற்ற நாடுகளில் கூட தமிழ் மொழி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளில் வந்து தமிழ் மொழி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்ற பேரில் இங்கே மூன்றாவது மொழியாக ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எப்படியாவது திணித்து விட வேண்டும். அந்த தமிழ் மொழி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம், ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் கொண்ட மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தையும் அந்த மக்களையும் வந்து நம்ம மாற்றணும், அதோடைய பேஸே நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த மொழியை சிதைத்து விட்டால் போதுமானது. ஸோ அந்த மொழியை சிதைக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அதை சொல்றாரு. ஆமாம், ஒரு இதுவை நம்ம கைப்பற்றணும்னா அந்த மொழியை வந்து நம்ம அழிச்சாலே, அந்த மொழியை வந்து அழித்தாலே இவர்கள் வந்து அந்த மாநிலத்தை கைப்பற்ற முடியும். ஏன்னா இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து, நீங்கள் சொல்வது போல இந்த ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் எந்த மாதிரியான ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அடுத்த 50 ஆண்டு காலமாக செய்வதற்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். ஆனால் இப்போ ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான் கவர்மெண்ட் மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கண்டுக்காது. எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராது, பெண் உரிமைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராது, சமூக உரிமைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராது. ஏன்னா தாலிபான் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 80கள் 90கள்லவே ஏறக்குறைய ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருந்த ஒரு கண்ட்ரி. தாலிபான்களோட ஆட்சிக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ என்ன ஒரு மோசமான நிலையில போய் நின்றுட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு காலகட்டத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்களா இந்த கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல? இல்லை, நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு ஜனநாயகத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக பல இடங்களில் செயல்படவில்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. மணிப்பூர் விஷயம், சிஏஏ, பல இடங்கள்ல பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இவர்கள் வந்து ஜனநாயகத்தின் பால் நின்றதை விட ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பாக, மக்களுக்கு எதிராக, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த மாநிலத்தின் தனித்துவத்திற்கு எதிராக, அந்த மாநிலத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவும் கேட்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தால் இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இதுதான் யதார்த்தமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அந்த தொலைநோக்கு பார்வை இருப்பதனால தான் தென் மாநிலங்களில் இன்றும் பாஜக காலூன்ற முடியாமல் இருக்கு. அதை என்ன செய்வது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, எப்படி வழிக்கு கொண்டு வருவது அப்படின்னு தெரியாம தான் இந்த மூன்றாவது மொழி திணிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நிதியை வந்து கொடுக்காமல் வந்து மாநிலங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லை இது போல வட மாநிலங்களை வைத்து மட்டுமே தொடர்ந்து நாம் ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகளை செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் தான். இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக ஒரு பாதையில் கொண்டு செல்லிருக்கிறார்கள். அந்த பாதையில் போகாமல் தென் மாநிலங்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் மக்கள் விரைவில் தீர்ப்பளிப்பார்கள். ஓகே, இவ்வளவு நேரம் உங்களோட புண்ணான நேரத்தை பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ.